நயினாரை பொறுத்த வரைக்கும் ம். அவரு ம். ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி. எப்பவுமே தன்னை ஒரு பிசினஸ் மேனாவே தான் காட்டிப்பாரு. ஆமா, ஆமா. ஏன்னா ஆ. அரசுக்கு சொந்தமான போக்குவரத்து நிலங்களை எல்லாம் தன் பேர்ல மாற்றிக்கொண்டு இன்னைக்கு எல்லாம் இவர் 99 வருஷம் லீஸ். ம். 99 வருஷம் லீஸ். 2001ல கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலம் ம். 99 வருஷம் என்னாச்சு? ம். 2000னா அடுத்து அ அ 2111க்கு போயிரும். சார் 2101 100 வருஷம் லீஸ். இப்படி பல அரசு நிலங்கள் இன்னைக்கு அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, தொழில்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, சரி. அரசு நிலங்கள், அரசு சொத்துக்கள்லாம் பல சொத்துக்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு. ம். இதெல்லாம் நீங்க சசிகலா கவனத்துக்கு போன பிறகுதான் இதெல்லாம் நடந்தது. ஒரு காலகட்டத்துல சசிகலாவுக்கும் அவருக்குமே பிணக்கு கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் கருப்ஷா பாண்டியனுக்கு என்ன நடந்ததோ அதேதான் ஜெயலலிதா காலத்தினுடைய இறுதியில நயினார் நாகேந்திரனுக்கு இதான் நடந்தது. அதாவது சசிகலாவால் வளர்க்கப்பட்ட ஒருவர், சசிகலாவால் மேல கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்ட ஒருவர், பின்னால சசிகலாவோடும் மோதல் ஏற்பட்டது. எல்லாம் குடுக்கல் வாங்கல் தான்.